Hey guys, welcome to Cinematics. சித்தார்த், சரத்குமார், தேவயானி, மீதா ரகுநாத் இவங்க ஆக்டிங்கில் எட்டு தொட்டாக்கள் ஸ்ரீ கணேஷ் அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் உருவான 3 BHK மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் 2 hours and 20 minutes. இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதேன்னு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னென்னா, சரத்குமார் அண்ட் ஃபேமிலி சென்னையில் வாழ்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. சரத்தோட லைஃப் டைம் கோலே சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது தான். ஒவ்வொரு தடவை எங்கள் வீடு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் பசங்க படிப்பு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்னு ஏதாவது தடை வந்துகிட்டே இருக்கும். இப்படி எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் மீறி ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஃபேமிலி எப்படி ஓன ஹவுஸை வாங்கினாங்க அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாகவே சொல்லப்பட்டது தான் இந்த 3 BHK. எட்டு தொட்டாக்கள், குருதி ஆட்டம்னு கிரைம் த்ரில்லர்ஸ் பண்ண ஸ்ரீ கணேஷ் தன் கேரக்டருக்கு ஆப்டாக ரொம்பவே யதார்த்தமான ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் அவங்க லைஃப்பை ரீவைண்ட் பண்ணி பார்த்த ஃபீல் தாங்க வரும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீன்லையாச்சும் அவங்களோட கனெக்ட் பண்ணிப்பீங்க, அட நமக்கும் இந்த மாதிரி தான் ஆச்சு அப்படின்னு. ஒரு சிம்பிளான ஸ்டோரி, எந்த வித ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இல்லாமல் ஒரு லீனியர் ஸ்க்ரீன் பிளேயில் நல்லா எங்கேஜிங்காகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. டேரக்டர் இந்த படத்தில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரையுமே வடிவமைச்ச விதம் பிரமாதம்னே சொல்லலாங்க. ஒரு ஃபேமிலியோட 20 years ஜேர்னியை ரொம்ப அழகாகவே படம் பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒன்லைனர் மூவியை சுவாரஸ்யமாக எடுக்கிறதே பெரிய சேலஞ்ச் தான். ஆஸ் எ ரைட்டராக ஸ்ரீ கணேஷ் அந்த சேலஞ்சை வின் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். ஒரு வாட்டர் ஃப்ளோ மாதிரி சீன்ஸ் எல்லாம் ஈஸியாக அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. சித்தார்த் 16 வயசு பையன்லேருந்து 40 வயசு வரைக்கும் அவரோட டிரான்ஸ்ஃபார்ம் லுக் வைஸும் சரி, ஆக்டிங் வைஸும் சரி ரொம்ப நேர்த்தியாகவே பண்ணியிருந்தாருங்க. இந்த கேரக்டரை வேறு யார் பண்ணியிருந்தாலுமே இவ்வளோ நேச்சுரலாக வந்திருக்குமான்னு தெரியல. படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போக முடியலையேன்ற கில்ட் ஃபீல் ஆகட்டும், பிடிக்காத வேலையை பார்க்குறோமேன்ற ஒரு குற்ற உணர்ச்சி ஆகட்டும், எல்லாமே செம எமோஷனலாக இருந்துச்சுங்க அவர் நடிப்பில். சரத்குமார் தனக்குள்ளே எல்லா வழியும் இருந்தும் அதை டயலாகாக சொல்லாமல் தன் பாடி லாங்குவேஜ்லேயே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விதம் வேறு லெவலுங்க. தேவயானியை ரொம்ப பாவப்பட்ட ஜீவனாக ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கேரக்டருமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாம். அடுத்தது மீதா. இவங்க தன்னோட ஃபேமிலி பட்ஜெட் போடுறதாகட்டும், தான் ஹஸ்பண்ட் வீட்டில் ப்ராப்ளம் வந்த போதும் அதை ஹேண்டில் பண்ண விதமாகட்டும், அவங்க பாட்டு சூப்பராகவே ஸ்கோர் பண்ணுறாங்க. கல்யாணம் ஆனப்புறம் தன்னோட வீட்டு டைனிங் ஹாலில் உட்காந்து ஒரு சீக்வன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பாருங்கள், அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். இன்ஃபேக்ட் அவங்களோட பெஸ்ட் ஆக்டிங்னு கூட சொல்லலாம். மற்ற எல்லா ஆக்டர்ஸும் அவங்கவுங்க ஆக்டிங்கை ரொம்ப நேர்த்தியாகவே வெளிப்படுத்தியிருந்தாங்க. வருஷங்களும் சேஷம் ஃபேம் அம்ரித் ராம்நாத் மியூசிக்கில் சாங்ஸும் சரி, பிஜிஎம்ஸும் சரி ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. சாங்ஸ் எல்லாமே மாண்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணதால் இன்னுமே ஃபீல் குட் மூட் கொடுத்துச்சுங்க. ஒரு ஃபேமிலியோட 20 years பீரியட் படமாக்கும் போது ப்ரொடக்ஷன் டீம் அதை அந்தந்த பீரியடில் இருந்த மொபைல் ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்னு யூஸ் பண்ணி நம்மளை அந்த பீரியடுக்கே கூட்டு போயிட்டாங்க. அந்தந்த பீரியடில் உள்ள சினிமா போஸ்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் டீட்டெயில்டாகவே கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஏஜிங் ஃபேக்டரை ரொம்ப கணக்கச்சிதமாக செஞ்சுருக்காங்க மேக்கப் டீம். சினிமாட்டோகிராஃபி சைட்லேருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கலர் பிளேட்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒவ்வொரு டைம் பீரியட்க்கும் மைனர் வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எடிட்டர் சைட்லேருந்து மூவி டியூரேஷனை கிறிஸ்பாக கொடுத்ததோட அதை இன்னும் எங்கேஜிங்காகவே கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, ஆக்டரோட டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ், மியூசிக், சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் செக்மெண்ட்டாக போகிற ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சலிப்பாக இருந்துச்சு. தென் இவங்க எடுத்துக்கிட்ட சினிமா லிபர்ட்டி. ஓவராலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் பார்க்கணுங்க. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த ஃபீல் குட் 3 BHK. Cinematics rating for this movie is 7.5 out of 10. Thank you guys.